அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் சில வேளைகளில் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக கடனில் வீழ்ந்து விடுவோம். இவ்வாறு நாம் கடன் சுமையால் சிரமப்படும் போது என்ன செய்வது என்று தெரியாமல் அல்லாடிக் கொண்டிருப்போம். இவ்வாறு நாம் கடனால் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கும் போது நாம் செய்ய வேண்டியது இதையொன்றைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கடன் சுமைகள் நீங்குவதற்கு ஓர் அழகிய துஆவை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். நாம் இந்த துஆவை பொருளுணர்ந்து ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய கடனை நீக்க போதுமானவன். எனவே நாமும் நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடம் எங்களுடைய கடனை நீக்கும்படி துஆ செய்து கொண்டே இந்த துஆவையும் ஓதி வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய கடன் சுமைகளை நீக்கிவிடுவான். திருமிதி எனும் நபிமொழி தொகுப்பில் இந்த துஆ 3486வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. اللهم اكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن سواك. இந்த துஆவினுடைய பொருள் என்னவென்று பார்த்தால், இறைவா, நீ விலக்கப்பட்டவற்றை விட்டுவிட்டு நீ அனுமதித்தவற்றின் மூலம் என்னுடைய தேவைகளை நிறைவு செய்வாயாக. உன் அல்லாத தேவையாவதிலிருந்து உன் அருட்கொடைகள் மூலமே என்னை தன்னிறைவு அடையச் செய்வாயாக. இந்த துஆவை நாம் அடிக்கடி ஓதி வர வேண்டும். ஒவ்வொரு நாளுமே இதை நாம் ஓதி வர வேண்டும். இப்படி நாம் ஓதி வந்தால் அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பான். நாம் கடன் சுமையால் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் வேளைகளில் சில நேரம் நாம் ஹராமான வழிகளில் ஈடுபடக்கூட நேரிடலாம். எங்களுடைய கடன்களை அடைப்பதற்காக ஹராமான வழிகளில் வட்டி, ஈடு போன்ற தடுக்கப்பட்ட செயல்களில் கூட நாம் ஈடுபட நேரிடும். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் அவ்வாறான சூழ்நிலையை விட்டும் பாதுகாக்க வேண்டும். எனவே நாம் இந்த துஆவை ஓதி வந்தால் அல்லாஹ் எங்களுக்கு எங்களுடைய தேவைகளை ஹலாலான முறையில் நிறைவேற்றி தருவான். ஆகவே நாம் இந்த துஆவை மனப்பாடம் செய்து ஓதி வருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.